ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன ஒரு டாபிக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சயின்ஸில் வந்து நம்ம ஆல்ரெடி போன டே 5 டே 6 இருக்கும்னு நினைக்கிறேன். மண்ணை பற்றின ஒரு டாபிக் இருக்கும், ஓகேவா? அதுலேருந்து ஒரு குட்டி நோட்ஸ் வந்து நான் எடுத்து வச்சுருந்தேன், ஓகேவா? அதை நான் இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கிறேன் உங்க கூட. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண் உருவாக எவ்வளவு காலம் ஆகும் அப்படின்ட்டு இந்த தெரிந்து கொள்வோம், மேலும் அறிக அந்த மாதிரி இருக்கும்ல, அதில் இந்த மாதிரி ஒரு டாபிக். இதில் வந்து ஒவ்வொரு இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது. அதனால் நான் வந்து உங்கள் கூட என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை ஷேர் பண்ணிக்கிறேன், ஓகேவா? மண் உருவாக எவ்வளவு காலம் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஓகேவா? கீழே என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துலாம். காலநிலையை பொறுத்து மண் வந்து உருவாகிக்கிறது. காலநிலைக்கும் அதாவது பருவநிலைக்கும் உள்ள வந்து ஒவ்வொரு சேஞ்சஸ் இருக்குது. அது எல்லாமே என்ன அப்படின்ட்டு இதுக்கு முன்னே உள்ள வீடியோவில் நம்ம என்ன பண்ணியிருப்போம், பார்த்துருந்துருப்போம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலநிலை அப்படின்னா இன்றைக்கி டே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு அதாவது சொல்லுவாங்களா, ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லுவாங்களா, அதுதான் காலநிலை. இன்றைக்கி மழை பெய்யுமா, இன்றைக்கி வெயில் வருமா அப்படின்ட்டு ப்ரெடிக்ட் பண்ணி சொல்கிறது தான் காலநிலை. பருவநிலைனா அப்படி கிடையாது. இது வெயில் காலம், அதான் பருவம், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. வெயில் காலம், மழைக்காலம் அந்த மாதிரி இருக்கும்ல, அதுதான் பருவநிலை, ஓகேவா? அப்போ காலநிலைக்கான சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும், அதுக்கான டிஃப்ரென்ஸ். அப்போது காலநிலையை பொறுத்து மண் உருவாகுது, சரியா? காலநிலை அப்போது வெயிலாக இருக்கும்போது ஒரு மாதிரியும் மழையாக இருக்கும்போது ஒரு மாதிரியும் அந்த மாதிரி என்ன ஆகுது அப்படின்னா மண் வந்து உருவாகிறதுக்கான டைமிங் வந்து சேஞ்ச் ஆகுது, சரியா? அதான் காலநிலையை பொறுத்து தான் மண் வந்து உருவாகுது. மித வெப்பமண்டல காலநிலை பிரதேசங்களில், அதாவது மித வெப்பமண்டல நார்மலாக வந்து வெப்பம் இருக்கும்னு வைங்களேன், அதாவது கொஞ்சம் அதிகமாக, அங்கே வந்து என்ன காலநிலை பிரதேசங்களில் வந்து 1 சென்டிமீட்டர், அதாவது ஹைட் வச்சு சொல்கிறாங்க, இவ்வளோக்கு 1 சென்டிமீட்டர் வருமா, அந்த 1 சென்டிமீட்டர் மண் உருவாக 200 400 வருஷம் ஆகுது, ஓகேவா? அதான் இது வந்து கேட்குறதுக்கு ஏன் அப்படின்னா இந்த வருட கணக்குகள் வந்து இம்பார்ட்டண்ட். அதனால தான் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த டாபிக் வந்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சூஸ் பண்ணியிருக்கிறேன், ஓகேவா? மித வெப்பமண்டல காலநிலை பிரதேசங்களில் 1 சென்டிமீட்டர் மண் உருவாகிறதுக்கு 200 to 400, ஓகேவா, வருஷங்கள் வந்து ஆகுது. அயனமண்டல ஈரநிலை காலப்பகுதிகளில் வந்து மண் விரைவாக உருவாகுது, சரியா? அதாவது கொஞ்சம் ஈரமாக இருக்கும், அந்த காலநிலை வந்து ஈரப்பதமாக இருக்கும். அதாவது குளிர் பிரதேசங்கள், மழை பெய்கிற இடம், இது எல்லாமே மழைன்னு வச்சுக்கலைங்களேன், நல்லா ஒரு மலை பிரதேசங்கள் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல மண் வந்து என்ன ஆகுது, சீக்கிரமாக உருவாகுது, விரைவாக உருவாகிறது. இதுக்கு 200 வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, ஓகேவா? இப்போது 200 to 400 எந்த காலநிலை, 200 வந்து எந்த காலநிலைங்கிறது தான் இதில் வந்து 2 இதுலேயும் முக்கியமானது, ஓகேவா? நன்கு வளமான மண் உருவாக ஏறத்தாழ 3000 வருஷம் ஆகுது, சரியா? நல்லா வளமாக எல்லா வளங்களும் இருந்து சேர்ந்து இருக்கிற மண் வந்து உருவாகிறதுக்கு வந்து ஏறத்தாழ 3000 வருஷம் வந்து ஆகுது அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க, ஓகேவா? இந்த வருஷங்கள் முக்கியம். அதனால தான் நான் இந்த டாப்பிக்கை வந்து நான் வந்து சொல்லணும் அப்படின்ட்டே நான் வெயிட் பண்ணி சொல்கிறேன், ஓகேவா? இதுதான் இன்றைக்கி நான் வந்து சொல்லணும்னு நினச்ச டாபிக் வந்து இதுதான். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 டேஸ் வந்து சேலஞ்ச் வீடியோ வந்து போயிட்டுருக்கு, ஓகேவா? ஏன்னா 16 டேஸ்க்குள்ளே டாப்பிக்கை கவர் பண்ணி நல்லா எல்லாருமே படிக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதை வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், ஓகேவா? இதே மாதிரி இன்னும் நிறைய டாபிக் வந்து நீங்கள் படிக்கணும், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஐடியா இருக்குது, டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேவா? ஏன்னா டெஸ்ட் பேட்ச் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. ஸோ என்ன அப்படின்னா டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகே? அது மட்டும் இல்லாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறந்துடாதீங்க. படிச்சுக்கோங்க, நோட்ஸ் எடுத்து படிங்க, ஓகே? பாய்.